அவல் வடை செய்ய போகிறேன். 1 கப்பு கட்டி அவல் எடுத்திருக்கேன். இதை 3 தடவை நல்லா அலசிட்டு வந்துடலாம். நல்லா 3 தடவை அலசியாச்சு. தண்ணியும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தொலியை உரித்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இந்த அளவு பண்ணிக்கோங்க. இப்போ இதோடு இது சேர்த்துடலாம். அவல் இருக்குல்ல, அவல் ஒரு 5 நிமிஷம் களைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸு, ஒரு மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் சின்ன சீரகத்தூள், கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம இதை வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இனிமேல் எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ இதை ஒன்றா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். கொஞ்சம் மரம் அடங்கினோன்னு எடுத்துடலாம். நல்லா அந்த அவல் ஊறினதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். அவ்வளோதான், இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவல் வடை ரெடி.